ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பப்ளிஷ் ஆன பார்ட் 1இல் பீயிங் என்பது ஒரு நவுனாக எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம். இப்போது பார்ட் 2வில் பீயிங் என்பது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மற்றும் ஜெரண்டாக எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். சீரியல் நம்பர் 1 மற்றும் 2இல் உள்ள சென்டென்சஸ் பேசிவ் வாய்ஸில் உள்ளன. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸிலும், செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸிலும் உள்ளது. ப்ரெசண்ட் மற்றும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள ஆக்டிவ் வாய்ஸினை பேசிவ் வாய்ஸாக மாற்ற பீயிங் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அவசியம் தேவை. இது பற்றி இன்னும் விரிவாக ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ் குறித்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் ஒரு ஆக்டிவ் வாய்ஸினை பேசிவ் வாய்ஸாக மாற்ற பீயிங் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வர வேண்டும். இங்கே நன்றாக கவனிக்கவும். ஒரு வர்பின் பேஸ் ஃபார்முடன் ஐஎன்ஜி சேர்ந்தால் அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். அதாவது சே என்ற பேஸ் ஃபார்முடன் ஐஎன்ஜி சேர்ந்தால் சேயிங் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிடைக்கிறது. ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது டி, இடி, டி, என், இஎன், டபிள்யூஎன் ஆகிய எழுத்துக்களில் முடியும். உதாரணமாக டோல்ட், ஷேவ்ட், சென்ட், ஷோன், பீட்டன், ப்ளோன் ஆகியவை ஆகும். அடுத்து இங்குள்ள ஏ மற்றும் பி ஆகிய உதாரணங்களை பாருங்கள். உதாரணம் ஏவில் பீயிங் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லை. ஆனால் உதாரணம் பியில் உள்ளது. பீயிங் வந்தால் அதை அடுத்துள்ள அட்ஜெக்டிவ் குறிக்கும் குணம் தற்காலிகமான ஒன்று ஆகும். பீயிங் வரவில்லை எனின் அதுதான் அவரின் இயல்பான குணமாகும். அடுத்து பீயிங் என்பது ஜெரண்டாக பயன்படுத்துவது குறித்து பார்ப்போம். ஜெரண்டிலும் ஐஎன்ஜி உள்ளது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் ஐஎன்ஜி உள்ளது. இதை எப்படி பிரித்தறிவது? ஒரு நவுனுக்கு உரிய வேலையை எந்த ஐஎன்ஜி வார்த்தை செய்கிறதோ அது ஜெரண்ட் எனப்படும். எந்த ஐஎன்ஜி வேர்ட் ஒரு அட்ஜெக்டிவின் வேலையை செய்கிறதோ அல்லது கண்டினியூஸ் டென்ஸை உருவாக்க உதவுகிறதோ அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எனப்படும்.